கேரளால பழமையான மற்றும் சர்வதேச அளவுல புகழ்பெற்ற நாகராஜ சுவாமி கோவில் தான் இது. ஆலப்புழா மாவட்டத்துல ஹரிப்பாடில இருக்கிற மன்னாரசாலா ஸ்ரீ நாகராஜர் கோவில். ஹரிப்பாடு பஸ் ஸ்டாண்ட்ல வடமேற்கு திசையில 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சிவநாகமும் மகாதேவனோட கண்டாபரணமாகிய வாசுகியும் அப்புறம் வாசுகி கூட இருக்கிற எல்லா சர்ப்பங்களும் இந்த கோவில்ல இருக்கு. நாகராஜாவோட இன்னொரு மனைவியான நாகயக்ஷியும் சகோதரி நாக சாமுண்டியும் தான் மற்ற தெய்வங்கள். சுமார் 30 ஏக்கர் பரப்பளவுல மரங்கள் அதிகமா வளர்ந்திருக்கிற காட்டுக்கு நடுவுல தான் இந்த புகழ்பெற்ற நாகராஜரோட கோவில் அமைஞ்சிருக்கு. மன்னார சாலைக்கு போற பாதையில 2 பக்கமும் மரத்துக்கு அடியில 30,000க்கும் மேற்பட்ட நாக சிலைகள் அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. கேரளாலேயே இந்த அளவுக்கு நாக சிலைகளை கொண்ட ஒரே கோவில் இந்த மன்னாரசாலா ஸ்ரீ நாகராஜர் கோவில். கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த இல்லத்துல வைணவர்களோட நாக மன்னனான அனந்தனை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அனந்தர் இருக்கிற சன்னதிக்கு வெளியே மகாவிஷ்ணு இருக்கிறதா நம்பிக்கை இருக்கு. இந்த கோவிலோட பாதாள அறையில இருக்கிற சேஷநாதனை எல்லாத்துக்கும் முதன்மையா சொல்றாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த பிரபஞ்சத்தோட அடையாளமா தான் அனந்தனை பார்க்கறாங்க. இந்த கோவில்ல பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, மகாகணபதி, ஆனந்தவல்லி, துர்கை அம்மன், பத்ரகாளி, தர்மசாஸ்தா போன்ற உபதெய்வங்களும் இருக்காங்க. நாக தெய்வங்களை வணங்குற பக்தர்களுக்கு இந்த கோவில் சிறப்பான கோவிலா அமைஞ்சிருக்கு. கோவிலோட முக்கியமான பூஜைகளை செய்யறது இந்த கோவிலே இருக்கிற ஒரு மூதாட்டி தான். இந்த மூதாட்டி வள்ளியம்மான்ற பெயரால எல்லாராலையும் அழைக்கப்படுறாங்க. இந்த வள்ளியம்மால நாகராஜருடைய தாயாதான் எல்லாரும் பார்க்கறாங்க. பிள்ளைகள் இல்லாம கஷ்டப்பட்ட பக்தி அதிகமா இருந்த இந்த அம்மையாருக்கு மகனா நாகராஜனா இருக்கிற அனந்தன் பிறந்தாருன்னு சொல்லப்படுது. 3/4 நூற்றாண்டு காலமா இந்த மன்னார சாலையில வளர்ந்து சரித்திரத்துல இடம் பிடிச்சவங்க தான் இந்த சாவித்திரி அம்மாள். 91வது வயசுல 1993 அக்டோபர் 24 இயற்கை எய்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அவருக்கு சித்தியா இருந்த உமாதேவி பெரிய அம்மாவா பார்க்கப்பட்டாங்க. இந்த கோவிலோட சிறப்பான வழிபாடான அங்க பிரதட்சணத்தை செஞ்சு பக்தர்கள் வழிபட்டா குழந்தை இல்லாத பெண்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுறதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் நாகதோஷங்கள் விலகுன்ற நம்பிக்கையும் பக்தர்களை இந்த கோவிலுக்கு வரவழைக்குது. எல்லா மாதங்கள்லயும் வர ஆயுள்ய நட்சத்திரம் அன்னைக்கு ஆயுள்ய பூஜையும், கன்னி, துலாம், கும்ப ராசி மாசங்கள்லயும் ஆயுள்ய நட்சத்திரத்துல அந்த அம்மாவால செய்யப்படுற விசேஷ பூஜைகள் நடைபெறும். சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்க சர்ப்ப யாகம் நடைபெறும். வருஷத்துக்கு ஒரு முறை வர முக்கியமான திருவிழா துலா மாசத்துல வர ஆயுள்ய நட்சத்திரத்துல நடைபெறும். பால், சர்ப்ப பலி, பழம், பாயசம், அப்பம் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமா படைப்பாங்க. நாக சிலைகளை சமர்ப்பிக்கிறது, உப்பு, மஞ்சள், பாம்பு புத்துல முட்டைய சமர்ப்பணம் பண்றது இதெல்லாமும் இங்க செய்யற வழிபாடுகள்ல ஒண்ணு. நாகதோஷங்கள் விலகிறதுக்காக சிறப்பான பூஜைகளும், நோய்கள் எல்லாம் குணமாகவும் சிறப்பான வழிபாடுகள் இந்த கோவிலுக்குள்ள நடைபெறுது. இந்த கோவில்ல அபிஷேகம் செய்யப்படுற பால், மஞ்சள் இந்த பிரசாதம்லாம் நோய்களை குணப்படுத்துறதா நம்பப்படுது. மந்தாரப்பூ வாசம் கொண்ட இந்த பூமி தான் மன்னாரசாலை. இது நாக தெய்வங்களோட புண்ணிய ஸ்தலம். இங்கே பிரமிப்பான இயற்கையோட அழக உணர முடியும்.
நம்பிக்கைன்ற நிழல்ல தான் இந்த மன்னார சாலை கோவில் வளருது. காட்டுல இருக்கிற மரங்களும் அதை சுத்தி வளர்ந்திருக்கிற கொடிகளும் இங்க நிறைஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இயற்கையும் பக்தியும் இங்க நிறைஞ்சிருக்கு.